ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு நிகழக்கூடிய அற்புதமான அரிய வகை சூரிய கிரகணமானது எப்படி நிகழப்போகுது அப்படிங்கிறதையும், இந்த சூரிய கிரகணமானது அமாவாசை நாட்களில் நிகழ இருக்கிறதுனால என்ன விஷயங்கள் எல்லாம் செய்யணும், செய்யக்கூடாது, என்ன மாதிரியான வழிமுறைகளை எல்லாம் பின்பற்றினா நமக்கு நன்மைகள் நடக்கும் அப்படின்றத பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களையும், கூடவே பார்த்திங்கன்னா மகர ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களானது ஏற்பட போகுது அப்படின்றதையும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரகணம் அப்படிங்கிறது வானத்தில் ஏற்படக்கூடிய ஒரு அரிய வகை நிகழ்வு தான். சொல்லப்போனால் அது ஒரு இயற்கை நிகழ்வும் கூட. அது வருடத்துக்கு ஒரு 5 முறை நிகழ்கிறது இயல்பான ஒரு விஷயந்தான். இருந்தாலுமே கூட ஒரு சில கிரகண நேரங்களானது நமக்கு நிறைய மாற்றங்களை உண்டு பண்ணும். அந்த மாதிரி பார்க்கும்பொழுது 2026ஆம் ஆண்டினுடைய முதல் கிரகணமாக சூரிய கிரகணம் வந்திருக்கு. பொதுவாக சந்திர கிரகணத்தை விட சூரிய கிரகணம் ஆபத்தானது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த பொதுவாகவே கிரகணத்தில் வெளியே வராதிங்க, எதுவும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறது உண்டு. இந்த கிரகணம் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, அதாவது அமாவாசை அன்னைக்கு வந்திருக்கு. பெரும்பாலும் சூரிய கிரகணம் அமாவாசையில் தான் வரும். இந்த அமாவாசையில் ஏற்படக்கூடிய இந்த கிரகணம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே கண்டிப்பாக மாற்றங்களை உண்டு பண்ணும். அந்த வரிசையில் மகர ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றதையும் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா சூரிய கிரகணத்தின் பொழுது அந்த சூரிய கிரகணத்தை வெறும் கண்களால் பார்க்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் சூரியனை பார்க்குறது மட்டும் கிடையாது, அன்றைக்கி சமைக்கிறது, சாப்பிட்றது, பயணம் செய்கிறது, தூங்குறது, இது எல்லாத்தையுமே தவிர்க்கணும். கிரகண காலம் அப்படிங்கிறது ஒரு சில நிமிடங்கள் தான் இருக்கும். அந்த நேரம் வரைக்குமாவது இந்த விஷயத்தெல்லாம் மறக்காமல் ஃபாலோ பண்ணணும். குறிப்பாக கர்ப்பிணிகள், குழந்தைகள், முதியவர்கள் எல்லாருமே வெளியில் போகிறத தவிர்த்துக்கோங்க. வீட்டுக்குள்ளே இருங்க, அதுதான் நல்லது. மேலும் கிரகண நேரத்தில் கூர்மையான ஆயுதங்களையும் பயன்படுத்தாதீங்க. கோவிலுக்கு போக முடியாது, ஏன்னா அந்த காலகட்டங்களில் நடை சாத்தி தான் வச்சுருப்பாங்க. ஸோ கிரகணத்தின் பொழுது என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, சூரியனை நேரடியாக பார்க்கக்கூடாது. ஏன்னா வெற்று கண்களால் நீங்கள் சூரியனை பார்க்கும் பொழுது உங்களுடைய கண்ணில் விழித்திரைகள் சேதப்படும். அதே போல் பைனாகுலர் பயன்படுத்துறது, டெலஸ்கோப் பயன்படுத்துறது, சாதாரண சன்கிளாஸு இதெல்லாம் பயன்படுத்தாதீங்க. சாப்பிட்றது அப்படிங்கிறது கண்டிப்பாக தவிர்க்கணும். ஏன்னா கிரகண நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இக்கட்டான ஒரு நேரம் தான். அந்த டைமில் உணவு சாப்பிடாதீங்க, சமைக்காதீங்க. ஏன்னா செரிமானத்தை பாதிக்கக்கூடிய கிருமிகள் நிறைய பெருகும். அதனால தான் இந்த விஷயத்த செய்யக்கூடாதுன்னு சொல்கிறது. ஸோ வெளியில் போகக்கூடாது அப்படின்றதுக்கு காரணமும் அதே மாதிரி தான். கிரகணத்தினுடைய கதிர்வீச்சுகள் பாதிப்படைய செய்யும். கிரகண நேரத்தில் தூங்குவதையும் தவிர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா செல்ஃபி எடுப்பாங்க. கிரகணத்தின் பொழுது மொபைல் கேமரா மூலம் சூரியனை பார்க்குறதோ அல்லது செல்ஃபி எடுக்கிறதோ கூட ஆபத்தானது தான். அதெல்லாம் செய்யாதீங்க. பூஜை செய்ய வேண்டாம், கோவில் வழிபாடுகள் செய்ய முடியாது. ஏன்னா எல்லாமே நட சாத்தி தான் வச்சுருப்பாங்க. இந்த நேரத்தில் முடிஞ்ச அளவுக்கு வழிபாடுகளை தவிர்த்துக்கோங்க. மேலும் கிரகணம் அப்படிங்கிறது அமாவாசையோடு இணைந்து வரக்கூடிய நாளுங்கிறதுனால இந்த நாளில் துடப்பம் வாங்காதீங்க வீட்டுக்கு. ஏன்னா வீட்டுக்கு நீங்கள் துடப்பம் வாங்கிட்டு வரும்பொழுது மகாலட்சுமி தாயாரை கோபப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு பணப்புழக்கம் குறையும், மருத்துவ செலவு இருக்கும், இது மாதிரி மோசமான விளைவுகள்லாம் ஏற்படும். துடப்பம் இது மாதிரியான பொருட்களையெல்லாம் வீட்டுக்கு அன்றைக்கி வாங்க வேண்டாம். பித்ருதோஷம் ஏற்படக்கூடிய நாள் அப்படின்றதுனால கண்டிப்பாக அந்த நாளில் நீங்கள் முடி வெட்டக்கூடாது, நகம் வெட்டக்கூடாது, இதெல்லாம் தவிர்த்துக்கணும். இதுக்கு மாறாக நீங்கள் என்ன பண்ணலான்னா, தோஷங்கள் நீங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தலைக்கு குளிக்கலாம், தப்பு கிடையாது. அதே போல் தலைக்கு அன்றைக்கி எண்ணெய் வச்சும் குளிக்காதீங்க. மாறாக அந்த நாளில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, எண்ணெய் தானமாக யாருக்காவது கொடுத்துடுங்க. கிரகணம் மற்றும் அமாவாசை ரெண்டும் இணைந்து வரக்கூடிய நாளில் கட்டாயமாக சுபகாரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது. அதையும் தவிர்த்துக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய மாற்றங்கள் வரக்கூடிய பிப்ரவரி 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு உருவாக போகுது. ஸோ கிரகண காலம் அப்படின்றதுனால கவனமாக இருந்துக்கோங்க. இது ஒரு நெருப்பு வளைய கிரகணம் போல தான் உருவாக போகுது. ஸோ இந்த கிரகண காலங்களுக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்கள் மகர ராசி நேயர்களுக்கு ஏற்பட இருக்குது அப்படின்றதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மகர ராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறாரு. ஸோ செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு அதிபதி. உச்சம் பெற்று இருக்கக்கூடிய இவர் பார்த்திங்கன்னா பணவரவை உங்களுக்கு அதிரடியாக கொடுப்பாரு. அதிரடியாக உங்களுக்கு பணவரவு கிடைத்தாலுமே கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு கோபம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ கோபத்தையெல்லாம் குறைத்துக்கோங்க. பொறுமையாக செயல்பட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்களில் கருத்து வேறுபாடுகளானது வரலாம். அதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே சமயம் பணி செய்யக்கூடிய இடத்துல தலைமை பொறுப்புகள், கூட்டு முயற்சிகள் இதெல்லாம் வெற்றி கொடுக்கும். வேலை செய்கிறீங்க, தொழில் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய நிர்வாகத்திறன் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.
ரொம்ப நாளாக நீங்கள் திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நிதிநிலை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ தேவையில்லாத செலவுகளை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதனால் உங்களுக்கு முதலீடுகள் ஏதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கட்டாயமாக மகர ராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம் அப்படின்றது இருக்கும். இந்த மன அழுத்தத்தெல்லாம் குறைச்சிக்கோங்க. அதுக்காக நீங்கள் யோகா செய்யலாம், தியானம் செய்யலாம். 4வது வாரத்தில் தான் உங்களுக்கு உடல்நலம் வந்து நல்லாயிருக்கும். பிப்ரவரியோட லாஸ்ட்டில் தான் உங்களுக்கு உடல்நலம் சிறப்பாக இருக்கும். அது வரைக்கும் ஒரு சில பிரச்சனைகள் அப்படின்றது வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும். குடும்பமாக இருக்கட்டும், காதல் வாழ்க்கையாக இருக்கட்டும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த கிரகணத்துக்கு அப்புறமா ஒரு சில கருத்து வேறுபாடுகளானது ஏற்படும். இதனால் கணவன் மனைவிக்கிடையே நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். விட்டு கொடுத்து போங்க. முக்கியமாக இந்த காலகட்டங்களுக்கு நல்லா ஒரு பலன் கொடுக்கறதுக்கு சிவ வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி காளி தேவியை நீங்கள் வழிபாடு செய்யுங்க. இது ரெண்டும் செஞ்சீங்க அப்படின்னா மனசுக்கு அமைதி கிடைக்கும், தடைகள் நீங்கும், நல்ல ஒரு ஆற்றல் கிடைக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சியோடு செயல்படக்கூடிய ஒரு மாதம். விடாமுயற்சியோடு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் கட்டாயமாக முன்னேற்றம் அடையலாம். வேலை, தொழில், வருமானம் இது எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக தான் இருக்க போகுது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கிரகநிலைகள் தான் வந்து முக்கிய காரணமாக இருக்குது. ஒரு காலகட்டங்களில் நமக்கு நடக்கக்கூடிய இன்பமாக இருக்கட்டும், துன்பமாக இருக்கட்டும், அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரக அமைப்புகள் தான். ஏன்னா எல்லா கிரகநிலைகளுமே நமக்கு நல்லது செய்கிறது கிடையாது. ஸோ இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா முதல் வீடான லக்கணத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் எல்லா கிரகங்களும் சேர்ந்துருக்காங்க. அதாவது 4 கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்குது. இதையடுத்து பார்த்திங்கன்னா ராகு 2வது வீட்டிலும், சனி பகவான் 3வது வீட்டிலும், குரு பகவான் 6வது வீட்டிலும், கேது பகவான் 8வது வீட்டிலும் சஞ்சாரம் செய்கிறாங்க. ஸோ தொடர்ந்து பிப்ரவரி மாதத்தினுடைய கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா செவ்வாய், புதன், சுக்கிரன், சூரியன் 4 பேருமே வந்து 2வது வீட்டுக்கு வந்து மாற போகிறாங்க. ஏற்கனவே 2வது வீட்டில் ராகு இருக்கிறாரு. அப்போது 5 கிரகங்களுடைய தாக்கம் ஏற்படும். இந்த 5 கிரகங்களுடைய தாக்கம் பார்த்திங்கன்னா மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் வந்து கொடுக்க போகுது. அதாவது இந்த காலகட்டங்களில் எப்படி இருக்குன்னா வேலையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கஷ்டப்பட்டு தான் நீங்கள் முன்னேற்றத்தை பார்க்கணும். அவங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். ஆனால் கடினமான வேலை செய்கிற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல பதவி உயர்வு கிடைக்கலாம், ஊதிய உயர்வு கிடைக்கலாம். இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. தொழில், வியாபாரம் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் ஒரு சில சவால்களை நீங்கள் சந்தித்து தான் ஆகணும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஒரு சிலருக்கு சட்ட சிக்கல்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. இருந்தாலுமே கூட இதெல்லாம் நீங்கள் சாமர்த்தியம் வந்து எதிர்கொள்ளுவீங்க. குடும்பம் மற்றும் காதல் உறவுகளை பொறுத்த வரைக்கும் இந்த 2வது வீட்டில் ராகு, சூரியன், செவ்வாய், புதன், சந்திரன் அப்படின்னு 5 கிரகங்கள் இருக்கிறதுனால குடும்ப உறவுகளில் கண்டிப்பாக சலசலப்பு ஏற்படும். இதனால் குடும்பத்தில் நிம்மதியை வந்து நீங்கள் இழக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்க முடியும். அதுக்காக பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பிரச்சனை கண்டிப்பாக உருவாகத்தான் செய்யும். நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பொறுத்து தான் அதை வந்து பெருசாக்கிறதும் அதை வந்து அப்படியே வந்து அமைதிப்படுத்துறதும். அதனால் மகர ராசிக்காரங்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா பிரச்சனைகள் ஏற்படுதுன்னா அதை பெருசுப்படுத்தாதீங்க, அப்படியே விட்டுடுங்க. கோபத்தை பொறுத்த வரைக்கும் குறைக்கக்கூடிய ஒரு நேரம் தான். நீங்கள் கோபத்தை குறைத்து உங்களுடைய உழைப்பை வந்து நீங்கள் நம்பணும். காதல் ஜோடிகளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது பிப்ரவரி 14ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான மாற்றம் கிடைக்கும். திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். திருமண வாழ்க்கையிலையும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். விட்டு கொடுத்து போகலை அப்படின்னா பல பிரச்சனைகள் உருவாகும். கல்வி மற்றும் வெளிநாட்டு வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா இன்னும் நல்ல ஒரு முயற்சி பண்ணி படிங்க. அப்படி நீங்கள் ரிஸ்க் எடுத்து படிச்சிங்கன்னா மட்டும்தான் கல்வியில் வெற்றிகளை எல்லாம் பார்க்க முடியும். இல்லைனா அது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாகும். அதே போல் வெளிநாட்டில் படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருக்குது அப்படின்னா கூட மகர ராசியுடைய மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த பிப்ரவரி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சாதகமான ஒரு நேரம். ஸோ போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டில் உங்களுக்குன்னு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த முயற்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த நல்ல பலன் கண்டிப்பாக இருக்குது. உடல் ஆரோக்கியம் மற்றும் உணவு பழக்க வழக்கம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் சூரியனுடைய தாக்கம் பெருமளவு இருக்குது. செவ்வாயும் சரி சூரியனும் சரி பார்த்திங்கன்னா வெப்பம், உடலுடைய வெப்பம் வந்து அதிகமாகும். வெப்பத்தின் காரணமாக உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் உடலில் ஏற்படும். அதனால் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை நல்ல அக்கறை எடுத்துக்கோங்க. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து முடிஞ்ச அளவுக்கு குளிர்ச்சியான உணவுகளாக வந்து எடுத்துக்கோங்க. உடல் ஆரோக்கியத்திற்கு என்ன விஷயங்களெல்லாம் சாப்பிடணும், என்ன உணவுகளையெல்லாம் எடுத்துக்கணும், என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத சிந்தித்து செயல்படுங்க. அந்த மாதிரி உணவுகளை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய உடல்நிலை பாதிப்பில் இருந்து உங்களால் முழுமையாக வந்து வெளிவர முடியும். அதனால் நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படின்றதில் கவனம் செய்யுங்க. ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக விட்டு கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா எல்லாமே நம்ம நினைத்த மாதிரி வந்து நடக்கிறதே கிடையாது. ஸோ இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குது,
இந்த கிரகணம் என்ன மாதிரியான தாக்கங்களை உங்களுக்கு உண்டு பண்ண போகுது, உங்களுடைய தொழில் வாழ்க்கையாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் என்னெல்லாம் நடக்க போகுது அடுத்தடுத்து அப்படின்றதையும், அதிலிருந்து எல்லாம் நீங்கள் மீண்டு வரத்துக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நம்ம தினம்தோறுமே அப்டேட் பண்ணிகிட்டே தாங்க இருக்கோம். அந்த விஷயங்களெல்லாம் கூட நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலோடு இணைந்திருங்க. அதே போல் ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்களையும் தவறாமல் செய்து பயன்பெறுங்க. ஸோ இந்த காலகட்டங்கள் மகர ராசி நேயர்களே, நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமையில் ராகு காலத்தில், அதாவது 4 to 6 இந்த காலத்தில் தொடர்ந்து நீங்கள் பைரவர் வழிபாடு செய்யுங்க. பைரவருக்கு பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு மாலை கட்டி போட்டுருங்க. எலுமிச்சை பழ தோலில் நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாம். இது மாதிரி செய்யும் பொழுது உங்களுடைய எல்லா காரியங்களும் சிறப்பாக நடக்கும். இந்த எளிமையான பரிகாரத்தை மறக்காமல் செய்து பயன்பெறுங்க. இந்த பதிவு போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.